ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த இடம்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திரும்புகிற சந்தி. இது பெட்ரோலுக்கு நாம் போலில் நின்ற காலம், பொருளாதாரத்தில் நாம் பின்னோக்கி போன காலம்தான் இது. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு லைனில் நின்று பெட்ரோல் வாங்கின காலம்தான். இதால் இடது பக்கம் திரும்பினா கல்முனைக்கு போகிற ரோட். நாங்கள் இப்போ மட்டக்களப்பு நகர் பகுதிக்கு தான் போகிறோம். இதுலேயும் ஒரு பெட்ரோல் செட்டும் இருக்குது. இந்த இடத்தை எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மதிலெல்லாம் வர்ண புகைப்படங்களுக்கு கீறி, இதில் காந்தி பூங்கா இருக்குது இடது பக்கத்தில். வலது பக்கத்தால் போனோம்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இடது பக்கத்தால் போனால் கோட்டைக்கு. இதால் போகிறது இதுக்குள்ளே சர்ச் நிறைய இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடும். இதுக்குள்ள அநேகமாக புடவை கடையில் தான் கூடுதலாக இருக்குது. நிறைய சாப்பாட்டு கடையிலும் இருக்குது. இதில் நேராக போனால் கோட்டைக்கு போகலாம். நாங்கள் கோட்டைக்கு போகல. நாங்கள் திருப்பவும் காந்தி பூங்கா இருக்கிற இடத்துக்கு வரோம். பொருளாதார சூழ்நிலையால் எல்லா கடைகளும் பூட்டி இருக்குது. போக்குவரத்து பிரச்சனையால். இதில் நேராக போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். நாங்கள் கல்லடி பாலத்துக்கு போவோம். இடையால் போவோம். இதால் இதுக்குள்ள கல்லடி பாலத்துக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் ஒன்று தான் இது. இந்த இடத்துல மோட்டர் சைக்கிள் ஓடுறது இன்னும் தெரியல. எனக்கு நிறைய பிடிக்கும். வித்தியாசமான ஒரு இடம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ரோட் சைடில் தென்னை மரங்கள் நிறைய நிற்கிறதால கொஞ்சம் குளிர்மையான இடம் மாதிரி இதுகளால் போகிறது. இந்த ஆத்தோரத்துல எல்லாம் மீன்பிடி நடவடிக்கைகள் நடைபெறுறது. இதில் இடது பக்கத்தில் சர்ச் ஒன்று இருக்குது.
இந்த இதுக்கு செவிக்கல் இருக்கிறது பக்கத்தில் நம்ம வலது பக்கத்தில் திரும்பினா கல்லடி பாலம். இடது பக்கத்தில் இருக்கிறது தான் பழைய காலத்தில் இருந்த கல்லடி பாலம். இது புதுசாக புனரமைக்கப்பட்டது. பழைய பாலம் இப்போ அவுட்டோர் ஷூட்டிங்க்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இப்போ அதில் தான் செய்கிறாங்க கூடுதலாக. இதில் வலது பக்கத்தில் சில்ட்ரன் பார்க் ஒன்று இருக்குது. இதில் இடது பக்கத்தில் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இந்த இடது பக்கத்தால் வர ரோட்டால் திரும்பினா கல்லடி பீச்சுக்கு போயிடும். இதில் இடது பக்கத்தில் புதுசாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்திருக்கு. இதுதான் அது. இதில் வார கிளாக் டவரால் வலது பக்கம் திரும்பி போனால் பழைய கல்முனை வீதி போகலாம். இதில் இடது பக்கத்தில் தியேட்டர் ஒன்று இருக்குது. இதில் இடது பக்கத்தில் ராமகிருஷ்ண மிஷன் இதில் இருந்தீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ளே தான் நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, சிவானந்தா ஸ்கூல். இதெல்லாம் மோட ஆச்சிரமம் தான். இதுதான் நேஷ்னல் ஸ்கூல். இது பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்கிறது பக்கத்தில். இதில் இடது பக்கத்தில் ஒரு ஹோம் ஒன்று இருக்குது. எனக்கு அது தொடர்பான சரியான தகவல் தெரியாது, என்ன ஹோம் என்னன்னு சொல்லி. இது இடது பக்கத்தில் மியூசிக் காலேஜ் இருக்குது, மட்டக்களப்பு கலைக்கல்லூரி. அது இடது பக்கத்தில் இருக்குது. இடது பக்கத்தில் இன்னொரு பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கூடுதலாக சன நடமாட்டம் கூடின பிரதேசங்கள் தான். இதில் வலது பக்கத்தில் டெக்னிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. இடது பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, காத்தான்குடி போலீஸ் நிலையம். இது
வலது பக்கத்தில் ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரெண்டு பக்கத்துலேயும் பெரிய பெரிய டயர் கடை, பெரிய ஸ்டோர்கள் இருக்குது. இதில் எல்லாம் கூட இது காத்தான்குடி. இதில் நடுவில் அந்த பேரீச்ச மரங்கள் வச்சு இதெல்லாம் வந்து சீசன் வரைக்குள்ள காய்க்கிறது, வருஷத்தில் ஒருக்கா காய்க்கும். இது நடுவில் பூ மரங்களும் வச்சுருக்காங்க ஊரையா. ஓகே, இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.